ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பென்டன் சீரிஸில் வந்து கிளாசிக் சீரிஸ்லையோ இல்லை ஏலியன் ஃபோர்ஸ்லையோ ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதோட ஸ்டோரி வந்து நல்லா பில்ட் பண்ணிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சீரிஸில் வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரெட்கான் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பென்டன் சீரிஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணப்பட்ட 5 விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் சீன்ஸில் பார்த்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஃபோரம்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. ஸோ ஃபோரம்ஸை பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரீஸில் ஒரு கொடூரமான காட்டுவாசி மாதிரி வாழக்கூடிய ஒரு ரேஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இவங்க எப்போவுமே எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு வாரியர் ரேஸ் அப்படின்ற காரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா தங்களோட ஸ்ட்ரென்த்தை நம்பி மட்டும்தான் வந்து எல்லா விஷயங்களுமே பண்ணுவாங்க. அதனால அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க கிரகத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே பூமியில் இருக்கிற டெக்னாலஜியை விட ரொம்ப ரொம்ப பழசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாசிக்லையும் ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அதிகமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆம்னிவர்ஸ் சீரீஸ்லாம் வந்து அவங்க கிரகத்தை காமிக்க ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்க வந்து பூமியை விட ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேஸை சேர்ந்தவங்க, அவங்க ரொம்ப பிரில்லியண்ட்டானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது கிளாசிக் ஏலியன் ஃபோர்ஸ் மாதிரியான சீரீஸில் ஒரு மாதிரியும், ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரீஸில் ஒரு மாதிரியும் பார்த்துட்டிங்கன்னா இவங்கள ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வந்து டெக்னாலஜி லெவலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு ரைட்டர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஸ்டோரி எழுதியிருப்பாரு. ஏன்னா ஃபோராம்ஸ் அப்படிங்கும்போது எப்பவுமே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்க வந்து அங்கே இருக்கிற பவர்ஃபுல்லான ப்ரெடிட்டர்ஸ் கூட சண்டை போட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு தான் 4 கையோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்கலாம் காமிச்சாங்களே. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே போக போக சேஞ்ச் பண்ணி அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து நிறையா பவர்ஃபுல்லான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. ஸோ இப்படி மாற்றுறதுனால பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்குது தான். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோராம்ஸோட கிரகம் எப்படி இருக்கும், ஸோ அங்கே வாழக்கூடிய மக்கள் இந்த பிரின்சஸ்லாம் எப்படிப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு புரிய வந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம ஃபோராம்ஸோட டெக்னாலஜியை வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு சீரீஸ்லையுமே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் சீரீஸில் மாற்றப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெவினுக்கும் கிராண்ட்பா மேக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு. அதாவது கெவின் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து கிளாசிக் சீரீஸில் நம்மளுடைய கிராண்ட்பா மேக்ஸுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அவன் எப்படிப்பட்டவன், அவனோட பவர் என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது. ஈவன் நம்ம கெவினோட ஸ்டோரியிலே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தனக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கனால தன்னை வந்து வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் ஏலியன் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை அப்படியே கம்ப்ளீட்டாக ரெட்கான் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம கெவின் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அனாதை மாதிரியான கேரக்டர் கிடையாது. அவனுக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுக்கு வந்து ஒரு அடாப்டட் ஃபாதர் இருக்கார், அவங்களுக்குன்னு ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ப்ளம்மர்ஸில். ஸோ அந்த ப்ளம்மர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டெப்ளின் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து நம்ம கிராண்ட்பா மேக்ஸோட பார்ட்னரு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தை அழிக்க ட்ரை பண்ண ஒருத்தவங்க கூட சண்டை போடும்போது தான் வந்து இந்த ஸ்டோரியே சேஞ்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவினை மீட் பண்ணியிருக்காரு. அவரை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும். சின்ன வயசுலேயே வந்து கெவின் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன மாதிரியான பவர் இருக்குன்னு நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கு தெரியும். அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ், அல்டிமேட் ஏலியன், ஆம்னிவர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கெவினோட ஸ்டோரியுமே வந்து கிளாசிக்கில் ஒரு மாதிரி இருக்கும், ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கிராண்ட்பா மேக்ஸ்க்கும் கெவினுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிளாசிக்கில் ஒரு மாதிரியும் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்டில் ஒரு மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கெவின் வந்து ரொம்ப கெட்டவன், அவன் வந்து அவனுக்குள்ள நல்லவனே கிடையாதுன்ற மாதிரி காமிச்சு ஏலியன் ஃபோர்ஸோட 2வது எபிசோட்லேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு பென்டன் டீம் கூட சேர்ந்து அவன் வந்து குவென்னை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பென்டன் சீரீஸில் நடந்த ஒரு மிகப்பெரிய ரெட்கான் பண்ணப்பட்ட விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் கிராண்ட்பா மேக்ஸுக்கு கெவினை தெரியாதுன்னு காமிச்சதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்கும் கிளாசிக்கில். மேபி அங்கே காமிச்சிருந்தாங்கன்னா இந்த கண்டினியூட்டி நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது ரெட்கான் பண்ணதும் ஒரு நல்ல விஷயம் தான், பிகாஸ் பென்னுக்கு ஒரு பெஸ்ட்டான டீம்மேட் கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெவினோட ஸ்டோரியை அதே நேரத்தில் நம்ம கிராண்ட்பா மேக்ஸுக்கும் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரெட்கான் பண்ணாங்களே, அது இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் சீரீஸில் ரெட்கான் பண்ணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டோவோட பவர்ஸ். ஸோ டிட்டோ கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணி அவரோட ஆர்ட்ஸ் எல்லாம் மாற்றி பயங்கர மொக்கையாக காமிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 பவர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிளாசிக்கில் இந்த கேரக்டரோட ஆர்ட் ஸ்டைல் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். இதே எங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ட் ஸ்டைலை மட்டும் சேஞ்ச் பண்ணல, இதோட பவர்ஸ்லையும் நிறைய சேஞ்சஸை பார்த்தீங்கன்னா கிளாசிக்லேருந்து மாற்றிட்டாங்க.
அது கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த டிட்டோ ஏலியனா பென் வந்து மாறி தன்னை மாதிரியே நிறைய உருவங்களை உருவாக்கிட்டாருன்னு வச்சுங்க, க்ளோன்ஸை. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் பொய் சொன்னால் இன்னொருத்தராலையும் உணர முடியும். அதாவது ஒரு ஏலியனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு ஏலியனுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஒருத்தர் கோவப்பட்டா இன்னொருத்தருக்கும் அது ஃபீல் ஆகும், ஒருத்தர் பொய் சொன்னால் ஃபீல் ஆகும், ஏன் ஒருத்தருக்கு அடிப்பட்டா அது கூட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டிட்டோ ஏலியன்ஸை வந்து க்ளோன்ஸாக இருக்கும்போது தனித்தனியாக பிரிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா டிட்டோ ஏலியனோட அந்த ஒரிஜினல் வெர்ஷன் எல்லாரும் ஒன்றா சேரும்போது பார்த்துட்டிங்கன்னா தான் அவங்க வந்து மறுபடியும் பென்னாக மாறுவாங்க. அப்படி எடுத்துக்கிற அந்த டைமிங் பார்த்துட்டிங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸோட அந்த ரீசார்ஜ் பண்ணுற டைமையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆம்னிவர்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி ரெட்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. ஒவ்வொரு டிட்டோவும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான இண்டிவிஜுவலோட கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிட்டோ வந்து அடி வாங்கி செத்து போயிட்டா கூட அடுத்த டிட்டோவை அதை அஃபெக்ட் பண்ணாது. ஒரிஜினல் பென்டன், அது ஒரிஜினல் பென்னோட அந்த க்ளோன் இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டிட்டோ வெர்ஷன் எவ்வளோ க்ளோன்ஸ் வேணாலும் உருவாக்கிட்டே இருப்பார். ஒவ்வொன்றுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தால் அது ரியலாக இருக்கக்கூடிய நம்ம பென்னை அஃபெக்ட் பண்ணாது. ஒருத்தர் எங்கே இருக்காங்கன்னு இன்னொருத்தவங்களாம் வந்து டிடெக்ட் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிட்டோவெல்லாம் வந்து வேகமாக குழி நோண்ட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட பவரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிட்டோட மாற்றப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பென்டன் சீரீஸில் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனால் நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த ஒரு விஷயம் அது நம்ம டிட்டோட பவர்ஸையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் சீரீஸில் மாற்றப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணு சிஸ்டத்தில் வாழக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது அணு சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டார்க் எனர்ஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்குள்ள வந்து யாருமே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பென்டனோட கிளாசிக் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அணு சிஸ்டம் வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா இல்லாத காரணத்தினாலையும் தங்களாலேயே அங்கே வாழ முடியாதுன்ற சுச்சுவேஷனாலையும் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய கோஸ்ட் ஃப்ரீக் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா பூமியை மொத்தமாக கரோடியம் பீமால வந்து கவர் பண்ணி அதன் மூலமாக தனக்குன்னு ஒரு புது உலகத்தை உருவாக்கி அதை வந்து அணு சிஸ்டமாக ரூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாரு. ஸோ மொத்தத்தில் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா தங்களோட கிரகம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு, ஸோ அதுக்கு பதிலாக ஒரு புது கிரகத்தை உருவாக்கி அங்கே வாழலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜாஸ்கரா இருக்கக்கூடிய கோஸ்ட் ஃப்ரீக்கோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிளாசிக் சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பென் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிளானை தோக்கடிச்சு ஒரு இடத்துல வந்து பூமியை சேவ் பண்ணி கரோடியம் பீம்லேருந்து எல்லாரையும் காப்பாற்றுவார். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நம்முடைய அணு சிஸ்டம் டேமேஜ் ஆன ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்களே. ஆனால் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி தொலைச்சிட்டாங்க. அதாவது அணு சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா மக்கள் வாழக்கூடிய ஒரு உலகம் தான். அங்கே வந்து காலனிஸ் நிறையா இருக்கும். அங்கே வந்து மக்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய ஸ்னாரோட ஸ்பீசிஸ், கோஸ்ட் ஃப்ரீக்கோட ஸ்பீசிஸ், இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு விதமான ஏலியன்ஸும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் இன்னுமே அவங்க வந்து அங்கே தான் உயிரோட இருக்காங்க. அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன அப்பப்போ பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சில முக்கியமான லார்ட் டிரான்சில் மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அங்கே வாழ்கிற மக்கள் ரொம்ப நிம்மதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அணு சிஸ்டத்தோட ஸ்டோரியவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பென்டன் சீரீஸில் பண்ணலே ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச், ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்துட்டிங்கன்னா அந்த அணு சிஸ்டம் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரான ஒரு இடம் மாதிரி சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணி கொடுத்துட்டு ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக பூமி மரணம் கிரகம் தாங்க அப்படின்னு மாற்றினது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற பென்டன் சீரீஸில் பண்ணப்பட்டதுலேயே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம இயானோட ஸ்டோரி தான். ஸோ இயான் அப்படின்ற கேரக்டரை பார்த்தீங்கன்னா பென்டனோட கிளாசிக்கை பேஸ் பண்ணி ரேஸ் அகென்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இயான் வந்து குரோனியன் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவன். இவன் வந்து பல்லாயிரக்கணக்கான டைம்லைனுக்கு ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருக்கிற எல்லா பெண்ணையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணால் கடைசியில் வந்து நம்ம கிளாசிக் பெண்ணை தேடி வந்திருக்கான். இவன்ட்டு வந்து ஆர்ம்ஸ் ஆஃப் ஹேமகடன் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறது மூலமாக உலகத்தையும் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரெண்டு விதமான இயானை பார்த்திங்கன்னா பெண்ணால் உருவாக்க முடியும். ஸோ அப்படி உருவாக்குறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்பா மேக்ஸ்க்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பென்னை எப்படியாச்சும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. இது ரொம்ப பெரிய கதை, நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பிகாஸ் இயான் அப்படின்ற ஏலியன் நம்ம பென்னுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டோரியை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் அதை நல்லா பிளான் பண்ணி நல்லா ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் கொடுத்து எடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு பெரிய லெவலில் நல்ல மூவியாக வந்திருக்கும். ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டை வச்சு எடுத்ததுனால ரொம்ப கேவலமாக வந்திருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம். ஆனால் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இயானோட ஸ்டோரி அந்த ஒரு இடத்துல ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மூவியில் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அதை போய் நான் சூப்பராக மாற்றினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட் சீரிஸில் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது இயான் அப்படின்றது வேற யாரும் கிடையாது, நம்ம பென்னோட ஒரு ஆல்டர்னேட் ஈவில் வெர்ஷன். ஸோ அவன்கிட்ட ஒரு ஆம்னிடிக்ஸ் இருந்தது, அது அழிஞ்சு போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வில்லனா மாதிரி வேற டைமில் இருக்கிற எல்லா பெண்ணையும் ஹண்ட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னோட சர்வெண்ட்டாக மாற்றி இவன் வந்து பிரைம் வெர்ஷனில் இருக்கிற பெண்ணாக மாற ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியவே கம்ப்ளீட்டாக கேவலமாக மாற்றி வச்சுருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. எதுக்காக இப்படி மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா இயான் பார்த்துட்டிங்கன்னா தனியாக ஒரு வேர்ஷனாக அவன் ஒரு ஏலியனாக இருக்கும்போது கிட்டத்தட்ட மேல்ட்ரூவன்ட் மாதிரினா ஒரு வில்லனை உருவாக்கியிருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு அவனே வந்து பென்னோட ஒரு வேர்ஷன் அப்படின்னு சொல்லி மாற்றினால என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லி தெரியல. அது பதிலாக ஈவில் ஏலியன் எக்ஸ்ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஏலியன் எக்ஸ்டிங்ஷனில் பார்த்துருப்போம்ல, அப்படி கூட உருவாக்கியிருக்கலாம். இயான் மேலே கை வச்சது ரொம்பவே தப்பு. பிகாஸ் அவன் கேரக்டர் டிசைனே உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு நம்ம ரேஸ் அகெயின்ஸ்ட் டைமில். ஆனால் அந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக ரெட்கான் பண்ணிட்டு இயான் பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒரு டைம்லைன்லேருந்து வந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த இயானோட ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு சேஞ்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இயான் அப்படின்ற ஏலியனை பென்னு கிடச்சிருந்தா உண்மையிலேயே பார்க்க நல்லா இருந்திருக்குன்றது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆல் கைஸ் தான் நம்ம லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்க டாப் 5 பென்டன் சீரிஸில் ரெட்கான் பண்ணப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு லிஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.